அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அதிமுகவில் இணைந்த செந்தில் பாலாஜி, ஸ்டாலின் அதிர்ச்சி, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாகிருக்கு. அனைவருக்குமே தெரியும், வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது இல்லையா? 2026 சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது. அதுக்காக ஐராம அனைத்து கட்சிகளுமே எந்த கட்சியில் கூட்டணி வைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அனைவருமே அவளுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் திமுக பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவில் ஒரு மிகப்பெரிய ஊழல்வாதிகளாகவே பார்க்கப்பட்டு இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மீது திமுகவும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான வழக்குகளும் அவர் மீது போட்டிருக்காங்க. அதே மாதிரி ஏற்கனவே ஸ்டாலின் அவர்களுக்கும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் இடையே ஏற்கனவே ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவில் இணைந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஊழல் பட்டியலில் வசமாக சிக்கியிருக்காரு. இவரால் திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படுத்தியிருக்கு. இதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் 2026 பார்த்தீங்கன்னா அதிரடியாக உதயநிதியுடைய கையில் ஆட்சிக்கு போயிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக உதயநிதி ஸ்டாலின் கையில் எடுத்த ஆயுதத்தை இப்போ செந்தில் பாலாஜி அதே மாதிரி திமுக இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் அனைவருமே நீக்கப்பட போகிறதாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதனால் திமுகவுடைய தலைமைக்கும் ஒரு முடிவுகள் செஞ்சுருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வழியாக இருக்குது. சொல்லப்போனால் இதில் செந்தில் பாலாஜியுடைய பேரும் இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தால் திமுக இருந்த நிலையில் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு இறுதி கட்டத்தில் இருக்கார் இல்லையா? செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் அப்படின்னா அவருக்கு ஆயுள் தண்டனை வழங்கத்துக்கான அனைத்து விதமான வாய்ப்புகளுமே இருக்குது. இதன் அடிப்படையில் தான் அதிமுக இணைந்து அவருடைய பேர்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா மறைக்கும் விதமாக செயல்பட போகிறதாக செந்தில் பாலாஜி அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகமாகவே எடப்பாடி பழனிசாமி கிட்ட பார்த்தீங்கன்னா பேசியதாகவும் ஒரு தகவல் வழியாக இருக்குது. இதன் தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த செய்தி போக ஸ்டாலின் அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் இருக்கார். பார்த்தீங்கன்னா திமுகவில் எந்த ஒரு அமைச்சர்களுமே செய்யாத அளவிற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் செய்து திமுகவுக்கு நினைச்சா சும்மாவே பார்த்தீங்கன்னா அவர் ஊழல் செய்து கொடுப்பாரு. அதுக்கான திறமைகள் அனைத்துமே செந்தில் பாலாஜி கிட்ட இருக்குது. இருந்தாலுமே திமுகவும் பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம் வைத்திருந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர் வருகின்ற 2026 தேர்தலில் போட்டியிட முடியாது அப்படின்ற மாதிரி அனைத்து ஊடகமுமே பேசி வரும் நிலையில் செந்தில் பாலாஜி தேர்தலுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கைது செய்யப்படலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இந்த தகவலின் அடிப்படையில் தான் அதிரடியாக செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் இணைய போகிறதாக ஒரு பரபரப்பான தகவல் நேற்றிலேருந்தே பரவி வருது. அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா இன்று காலை ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கும் செந்தில் பாலாஜிவுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா ஒரு சில வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. இருந்தாலுமே என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.